ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க 30,000 20,000த்துக்குலாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன்னு விளம்பரம் பண்ணோன்னா அங்கே போயிடுறாங்க. இது பூரா ஃப்ராடு. பெரிய பெரிய ஃப்ராடுலன்ட் கம்பெனிஸே இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், திரும்ப கொட்டிடும், திரும்ப வந்து இது தின்னாயிடும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அதுக்கு மெடிசின்ஸை நம்ம கன்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கணும். அதுக்கு மெடிசின் கன்டினியூ பண்ணிட்டே போயிடலாமே. இந்த ஒரு இதில் சொல்கிற மாதிரி பருத்தி உடம்புலேயே வந்துருக்கலாமேங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஸ்கின் வந்து தனக்கு கேன்சர் வரக்கூடாது, அந்த உடலை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை டார்க்காக வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபுல் பியர்டு வராது. இப்போ நம்ம சூரிய ஒளியில் போகும்போது டேன் ஆகிறோம். திரும்ப சூரிய ஒளி படாமல் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா ஒரு கொஞ்ச நாளில் அந்த டேன் ஆனது ஒரு ஃபியூ டேஸில் அது மறைஞ்சிரும். இப்போ ஸ்கின்னுக்கு அடுத்தபடியாக வந்து கேர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஹேர் மாஸ்க். ஒரு சில பேர் முடி அதிகமாக கொண்டுது அப்படின்ட்டு அரிய வகை மூலிகைலாம் தடவுறாங்க. ஆதிவாசி தைலம் அதெல்லாம் உண்மையிலே வந்து பயன் தருமா சார்? எல்லாம் ஃப்ராடு, எல்லாமே ஃப்ராடு.